பசியே இல்லாட்டியும் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க நீங்கள்? அப்போ அதுக்கு பேர் பசி கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, டென்ஷனாக இருக்கீங்க, ஒர்க்கில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிரும். அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கம்ஃபர்ட் என்னென்னா ஃபுட். பட் ஃபுட்டு வந்து இட்ஸ் அன் டெம்பரரி கம்ஃபர்ட். ஒருத்தர் பசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து யூஸ்வலாக டைமில் வரும், அதே மாதிரி ஸ்லோவாக வரும். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது சடனாக வரும், அதுக்கு என்ன டைம் லிமிட்ஸும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எப்பவுமே ப்ராப்ளம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா சாப்பிட்டோம் அப்படிங்கிற கில்ட் இருக்கும். இந்த கில்ட்டை இன்னொரு தாட்டி ஸ்ட்ரெஸ்ஸாக போய் இன்னொரு தாட்டி சாப்பிட வச்சுருவாங்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்லேயோ ஒர்க்லேயோ டென்ஷன் வந்துச்சுன்னா சாப்பாடு பக்கம் போகாதீங்க. நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ரெஸ்னால் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு இது நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. தேங்க்யூ.